சார், கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவை சார்ந்த எந்த ஒரு தலைவர்களும் ஏன் ஊடகத்து பக்கம் வரவே இல்லை? இது வந்து நாங்கள் எல்லாருமே இணைந்து எடுத்த ஒரு முடிவு. எந்த விதமான தலைமறைவோ இல்லை ஊரை விட்டு ஓடிட்டோம் வெளியில் இருக்கோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 10,000 பேருக்கு அவங்க 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டதாக ஐஏஎஸ் அமுதா அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அதே இடத்துல அவங்க இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க, 20,000 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். 10,000 பேருக்கு நீங்கள் 500 போலீஸ் போட்டோன்னு சொல்லும்போது 20,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே 1000 போலீஸ் போட்டிருக்கணுமா இல்லையா? 5 மாவட்டங்கள்லையும் இதே போல கூட்டங்கள் இருந்துச்சு. கரூரில் மட்டும் எப்படி தலைவர் மீது செருப்புகள் வீசப்படுது. திமுக ஒரு கூட்டம் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க, 3 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே 1.5 லட்சம் பேர் தான் வருவாங்க, பின்னாடி காலி சேர் தான் இருக்கும். ஆனால் நம்முடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கறது என்னன்னா, நம்ம எதிர்பார்ப்பதை விட மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய செல்வாக்கும் அதிகமாக தான் இருக்குதே தவிர்த்து அது என்றைக்குமே குறைஞ்சதாவே நம்ம பார்க்க முடியல. ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு, மூத்த பத்திரிகையாளர், மீசெல்லாம் பெருசாக வச்சிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். அவர் வெட்டணும் குத்தணும்னு பேசுறாரு. ஏன் இதை யாருமே கண்டிக்கல? சிஎம் சார், நான் இங்க தான் இருப்பேன், ஒன்னும் ஆபீஸ்ல இருப்பேன், வீட்ல இருப்பேன்னு சொல்றது எல்லாமே தொண்டர்களுடைய உணர்வுகளை தூண்டும் விதமா இருக்கு. ஆல்ரெடி எல்லாரும் ஒரு தூண்டுறதும் கிடையாது. உங்களுக்கு என்ன நடந்தது நான் ட்ரிகர் பண்ற விதமா இல்லையா? தெளிவா சொல்றேன். இப்போ உங்களுடைய தொண்டர்கள் யாரும் கத்தியும் அருவாளையும் எடுத்துட்டு வெட்டுவன் போக நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். டேக்வு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவை சார்ந்த எந்த ஒரு தலைவர்களும் எந்த ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களுமே ஏன் ஊடகத்து பக்கம் வரவே இல்லை? அதாவது கரூர் துன்பியல் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்சியிலேருந்து ஒரு முடிவு எடுத்தோம். என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 30 நாள் துக்க அனுசரிப்பு அந்த குடும்பத்தில் பண்ணோம். ஸோ இங்கே இறந்தவர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய குடும்பம், எங்கள் தலைவருக்காக வந்தவர்கள், எங்கள் தலைவரை குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வந்தவர்கள் தான் அங்கே நம்ம இறந்துருக்கோம். மிகப்பெரிய ஒரு வலி, வேதனை. அதனால் கட்சியின் சார்பாகவே நம்ம என்ன பண்ணோம்னா 30 நாள் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் நம்ம அமைதி காக்கணும், அவங்க உணர்வுக்கு மதிப்பளித்து நம்ம அந்த துன்பியல் சம்பவத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்ட்டு நம்முடைய வலிவை பதிவு செய்வதற்காக 30 நாட்கள் நாங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தோம். அதற்கு பிறகு தலைவருடைய அந்த குடும்பங்களுடைய சந்திப்பு நிகழ்ந்த பிறகுதான் கட்சியினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் துவங்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தோம். இது நாங்கள் எல்லாருமே இணைந்து எடுத்த ஒரு முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில் தான் இந்த 30 நாள் நாங்கள் அமைதியாக இருந்தது. எந்த விதமான தலைமறைவோ இல்லை ஊரை விட்டு ஓடிட்டோம் வெளியில் இருக்கோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம குடும்பத்தில் இறந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம பங்கெடுத்தோம். இன்னொன்று, 30 நாட்கள் இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் 30 நாட்கள் இல்லை, இன்னும் எங்கள் உயிர் இருக்க வரைக்கும் இந்த கரூர் சம்பவம் அப்படின்றது எங்களுடைய மனதிலிருந்து நீங்கவே நீங்காது. நம்ம அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்தாகணும். அவர்களுக்கு கல்வியை கொடுத்து கல்விக்கு நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். மருத்துவ செலவு நம்ம ஏற்றுக்கிறோம். இன்சூரன்ஸ் நம்ம கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் மாதம் தொகைகள் கொடுக்கறது எல்லாமே இந்த குடும்பத்தையும் நம்ம தத்தெடுத்து வச்சுருந்தாலுமே அந்த துன்ப சம்பவம் அப்படின்றது எங்கள் நெஞ்சை விட்டு என்றைக்குமே அது அகலாது. தலைவரும் அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. பட் அந்த அமைதிக்கான காரணம் அப்படிங்கிறது நாங்கள் அந்த 30 நாட்கள் துக்க அனுசரிப்பாக எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக அமைதி காத்தோம், அவ்வளோதான். ஓகே, அதனால தான் யாரும் அட்லீஸ்ட் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுடையாவது யாராவது நின்னாங்களா? அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மற்ற மாவட்ட செயலாளர்கள், அதாவது மதியழகன் அவர்கள் ஏற்கனவே அந்த கேஸில் இருந்தாங்க. மற்ற மாவட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள், கிழக்கு மாவட்டம், மற்ற மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே அந்த குடும்பத்தை சென்று சந்தித்தாங்க. அதற்கு பிறகு எங்களுடைய மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர், எங்கள் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அவர்களாக இருக்கட்டும், அவர் தலைவர் அறிவுரையின்படி நேரில் போய் பார்த்து அவர் வீடியோ கால் மூலியமாக அந்த குடும்பங்களை அந்த தலைவர் கூட பேச வச்சாங்க முதற்கட்டமாக. அதற்கு பிறகு அவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கான முடிவுகள் எடுத்து அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்தோம். கரூரில் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை சந்திக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதில் நிறைய ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதே போல் ப்ரைவேட் இடங்கள் கிடைப்பதற்கான மிகப்பெரிய அழுத்தங்கள் இருந்துச்சு. அரசு ஒதுக்கக்கூடிய இடங்கள் பாதுகாப்பானதாக எங்களுக்கு அது படலை. ஏன்னா மதில் சுவர் கூட இல்லாத பல இடங்கள் எங்களுக்காக அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம அதை செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு துன்பியல் சம்பவம் நிகழ்ந்து நாங்கள் அதிலிருந்து மீண்டு வரும்போது திரும்பவும் எந்த விதமான சிறிய ஒரு சம்பவங்களும் அங்கே எதுவுமே நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். அப்புறம் இரு தரப்பும் பேசி ஒற்றுமையாக முடிவு செய்து அவர்களுமே நம்ம எல்லாரும் பொதுவான ஒரு இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்பும் பரஸ்பரம் ஒத்துக்கொண்டு தான் பொதுவான ஒரு இடத்துல சந்தித்தோம். அது பர்சனலான ஒரு நிகழ்வு. அது அரசியல் நிகழ்வோ இல்லை வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய நிகழ்வோ கிடையாது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட அதை பற்றி வெளியில் வரல. அதை பற்றி அந்த நிகழ்வு உள்ளே என்ன நடந்துச்சுன்றதை கூட ஏன் ஒரு நிர்வாகிகளும் தலைவர் உட்பட யாருமே பேசலை அப்படின்னா அது முழுக்க ஒரு பர்சனலான நிகழ்வு. அந்த பர்சனல் நிகழ்வு தலைவருக்கும் அந்த குடும்பங்களுக்கும் இடையானது, எங்கள் கட்சிக்கும் அந்த குடும்பத்திற்கும் இடையானது.
இப்போ ஒரு தாவேக்காவினுடைய தரப்புல இருந்து ஒரு சிறப்பு பொதுக்குழு ஒண்ணு நடந்துச்சுல. அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன சார்? எதுக்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டது? சிறப்பு பொதுக்குழு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, முதற்கட்டமாக நம்ம ஒரு 30 நாட்கள் அந்த துக்க அனுசரிப்பு முடிச்ச பிறகு, அந்த குடும்பங்கள் சந்தித்த பிறகு தான் நம்ம கட்சியோட நிகழ்வுகள வந்து துவங்குறதா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 40 நாட்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பிரச்சாரங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டுச்சு. சில போலியான பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்கள், அவதூறுகள் இது போல வந்து பல கல்லடிகளை வந்து நம்முடைய கழகம் வந்து தாங்குச்சு. அப்ப இந்த 40 நாட்களுக்கு பிறகு நம்முடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம துவங்குறோம். அப்ப இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் துவங்கும் பொழுது, நம்ம இப்ப என்ன மனநிலையில இருக்கோன்றத நம்ம தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதேபோல வந்து நம்முடைய தீர்மானங்கள், நம்ம இன்னும் வந்து இந்த ஒன்றிய அரசையும், மாநில அரசையும் எப்படி எதிர்க்கிறோம்? எந்தெந்த விஷயங்கள்ல அந்த 40 நாட்கள்ல நம்ம எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பிரச்சனைகளுக்கு நம்முடைய ஸ்டாண்ட்ஸ சொல்லாம இருந்தோமோ, அமைதி காத்தோமோ, அதற்கெல்லாம் நம்முடைய ஸ்டாண்ட்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அதற்கான தீர்மானங்கள் அங்க 12 தீர்மானங்கள நம்ம நிறைவேற்றியிருந்தோம். குறிப்பாக வந்து எஸ்ஐஆருக்கு எதிரான தீர்மானங்கள நம்ம நிறைவேற்றியிருந்தோம். அது மிக முக்கியமான காலகட்டத்தில அது நிகழ்ந்துச்சு. ஸோ இதையெல்லாம் தீர்மானமாக நிறைவேற்றி நம்முடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு சொல்லணும். தோழர்களுக்கு நம்ம அன்றையிலிருந்து நம்முடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை வந்து இன்னும் 2 மடங்கு வேகமாக அதிகரிச்சு நம்ம செய்ய போறோம். கூட்டணி தொடர்பான கணக்குகள்லாம் நீங்க அந்த 40 நாள் நாங்க அமைதி காக்கும்போது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இவங்கள பின்னாடிலேருந்து இயக்குறாங்க, இவங்க தான் வந்து பேக்கப் பண்றாங்க, அதனால இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஜோசியம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க அந்த இடத்துல திரும்பவும் பதிவு பண்றோம். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு நம்ம பதிவு பண்றோம். நம்முடைய தலைவர் தான் வந்து முதல்வர் வேட்பாளர். எங்கள் கட்சிக்கு அவர் தான் முதல்வர் வேட்பாளர். எங்கள் தலைவர் தான் முதல்வர். அவரை ஏற்றுக்கொண்டு வந்தால் அரவணைப்போம் அப்படின்றத மீண்டும் அந்த சிறப்பு பொதுக்குழுல வந்து நம்ம தீர்மானமாக நம்ம சொல்றோம். இப்போ நீங்க சொன்ன மாரி தான். விஜய் அவர்கள் பேசும்பொழுதுமே வந்து முதல்வர் அவர்கள் வன்மத்த கக்குறாரு, முதல்வர் அவர்கள் வன்மத்த கக்குறாருன்னு, விஜய் அவர்கள் அவருடைய வன்மத்த கக்குறாரோங்கிற ஒரு பார்வை வைக்கப்பட்டது. அவதூறு பரப்புறாருங்கிறத நெறைய இடத்துல பதிவு செஞ்சிருந்தாங்க. என்ன அவதூறு பரப்புனாரு? ஏன்னா, முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல பேசும்பொழுது சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா, விஜய் கரூர் வர்றதுக்கு முன்னாடி 4 மாவட்டங்கள்ல போய் மக்கள சந்திச்சிருக்காரு. அங்கேயும் தாமதமா தான் வந்தாரு. கரூருக்கும் தாமதமா தான் வந்தாரு. 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து போலீஸார் வந்து இங்கே நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. இல்ல நாங்க அங்க போய் தான் பேசுவோம்ன்னு சொன்னாங்க. சரி போலீஸார் அங்க கூட்டு போய் விட்டாங்க. போலீஸாருக்கு விஜய் அவர்கள் அங்க நன்றியும் சொன்னாங்கன்னு இவ்ளோ விஷயத்த வந்து முதல்வர் அவர்கள் பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் தொடர்ந்து அவதூறு, அவதூறு, அவதூறுனா, அட்லீஸ்ட் என்ன அவதூறுங்கிறத அங்க பதிவு செஞ்சிருக்கணும் இல்லையா? என்னன்னா, அந்த சட்டமன்றத்து உரைக்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து ஒரு பேட்டி குடுத்திருந்தாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் வந்து இது போல ஒரு துன்பியல் சம்பவம் நடக்கணும்னு சொல்லிட்டு விரும்ப மாட்டாங்க. இதை வந்து அரசியலாக்கக்கூடாது. இத நாங்க அரசியலாக்க மாட்டோம்னு அன்றைக்கு அவர் வெளியில வந்து மக்கள் மத்தியில பேட்டி குடுத்தாரு. ஆனா சட்டமன்றத்தில அதற்கு நேர்மாறாக எல்லாவற்றிற்கும் தாவேகா தான் பொறுப்பு என்ற தோணியில தான் இல்ல வந்து அவருடைய உரை தாவேக்காவுல இருந்துச்சு. இருக்கிற தவறையுமே எடுத்து காட்டணும். தாவே அதுதானே அந்த இல்ல இடத்துல நம்ம சொல்லியிருக்காரு. சொல்றோம். தாவேக்காவும் பொறுப்பை உணர்கிறது. அந்த பொறுப்பை உணர்றதுனால தான், நம்ம வந்து எந்தெந்த இடத்துலனா இனிமேல் நம்ம மேம்படுத்தணும், சரி செய்யணும்னு சொல்லிட்டு 2500 பேர வந்து தொண்டர் படையில வந்து நம்ம இப்ப சேர்த்துருக்கோம். தொண்டர் படைன்னு ஒரு அமைப்ப உருவாக்கி, அதுல 2500 பேர நம்ம செலக்ட் செஞ்சு, எக்ஸ் போலீஸ் ஆஃபீசர்ஸ வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிரவுட் மேனேஜ்மென்ட் டெக்னிக்ஸ் எப்படி பண்ணணும். அதே மாரி வந்து ஒரு இக்கட்டான சூழல்கள்ல எப்படி செயல்படணும், எப்படி மருத்துவ உதவிகள் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2500 பேருக்கு பயிற்சி வழங்கக்கூடிய பணிகள்ல நம்ம இப்ப இறங்கியிருக்கோம். அது வந்து செய்திகள்லாம் வந்திருக்குது. நம்ம அதற்கான முன்னெடுப்பு எடுத்தோம். இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு புரிஞ்சதுனால தான் இத நாங்க செய்றோம். அட் த சேம் டைம் ஒரு இடத்துல கூட அரசாங்கம் எந்தெந்த விஷயங்கள தவற விட்டுருக்கு அப்படிங்கிறத முதல்வர் சட்டமன்றத்தில பதிவு பண்ணல. ஏன்னா 10,000 பேருக்கு அவங்க 500 போலீஸ் பாதுகாப்பு போட்டதாக ஐஏஎஸ் அமுதா அவர்கள் பேட்டி குடுக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி பேட்டி குடுக்குறாங்க. இது வந்து இன்றைக்கும் வந்து வலைதளங்கள்ல இருக்கிறது. அந்த பேட்டிய நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா அதே இடத்துல அவங்க இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. 20,000 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். 10,000 பேர் அவங்க குடுத்திருந்தாலும் 20,000 பேர் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்றாங்க. அப்ப 10,000 பேருக்கு நீங்க 500 போலீஸ் போட்டோம்னு சொல்லும்போது, 20,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்க அங்க 1000 போலீஸ் போட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல இது ஒரு நிர்வாக குளறுபடி நடந்திருக்குது. ஏன் அங்க 1000 போலீஸ் போடலன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக கோளாறுகள் வந்து நம்ம அதையுமே நம்ம அங்க மென்ஷன் பண்ணணுமா இல்லையா சட்டமன்றத்துல? அப்ப அதை பற்றி அவர் அங்க வாயே திறக்கல. அதேபோல முதலமைச்சர் சொன்ன காவல்துறையுடைய எண்ணிக்கைக்கும், அதேபோல அங்க ஐஏஎஸ் அமுதா அவர்கள் சொன்ன காவல்துறை எண்ணிக்கைக்கும், மற்றவர்கள் கொடுக்கின்ற எண்ணிக்கைக்கும் வந்து நெறைய மாறுபாடுகள் இருக்கு. எப்படி இருந்தாலுமே நீங்க வந்து கூடுதலான பாதுகாப்ப அவங்க குடுத்துருக்கணும். ஏன்னா, நீங்க கூடுதலான கூட்டம் வரும்ன்றத ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க ஏன் கூடுதல் பாதுகாப்பு குடுக்கல? அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இன்னொன்னு லேட்டா வந்தோன்ற அந்த பேச்சுக்கு அங்க இடம் கிடையாது. ஏன்னா 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அப்படின்னு தான் நம்ம அனுமதி கேட்டிருக்கோம். கரூரை பொறுத்தவரைக்கும் 3 மணி முதல் 10 மணிக்குள்ளாக இந்த டைமுக்குள்ளாக தலைவர் வந்து சரி பேசுவார். ஓகே. நீங்க இவ்ளோ நேரத்துக்குள்ள வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் அங்க நீண்ட நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிலுமே இருக்கு. மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் எல்லாமே தாவேக்கா தரப்புல இருந்து நம்முடைய நிறைவேற்றப்படுதா? தரப்புல இருந்து அங்க தண்ணீர் பாட்டில்ல இருந்து எல்லாமே குடுத்துருக்காங்க. அது எல்லாமே அங்க இருந்திருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து இங்க வந்து
என்ன ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, 4 மாவட்டங்கள், 5 மாவட்டங்கள் தலைவர் செல்லும் பொழுது, பேசும்பொழுது, குறிப்பாக அரியலூர், பெரம்பலூர்லாம் போகும்போது இரவு 1 மணி, 2 மணி வரைக்குமே வந்து அங்க மக்கள் இருந்தாங்க. அப்போ வந்து தலைவர் அங்க போய் சந்திச்சுட்டு தான் கிளம்புறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து நம்மளுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடக்கும்பொழுது, கரூர்ல மட்டும் வந்து எப்படி தலைவர் மீது வந்து செருப்புகள் வீசப்படுது? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 5 மாவட்டங்கள்லயும் இதே போல கூட்டங்கள் இருந்துச்சு. அப்போ அங்கெல்லாம் நிகழாத ஒரு நிகழ்வு இங்க எப்படி நடந்துச்சு? குறிப்பாக வந்து இந்த பாட்டிலுக்கு ரூ. 10 வைத்து விற்கப்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை எழுப்பும்பொழுது, அதேபோல வந்து இந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சரை பற்றி பேசும்பொழுது, அவருடைய தொகுதியில, அவருடைய இடத்துல இது எப்படி நடைபெறுகிறது? அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாமே நமக்கு சந்தேகத்துக்கு இடமாக தான் இருந்துச்சு. ஆனா இதை பற்றி நம்ம வந்து இப்பொழுதைக்கு பேசுவதை விட சிபிஐ உடைய விசாரணையில இருக்கிறது. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு தான் இத விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அந்த குழுவுடைய தலைமையில இன்றைக்கு சிபிஐ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த முடிவுகள் வெளிவரும்பொழுது, நீங்க உண்மையிலேயே அத பார்ப்பீங்க. யார் பக்கம்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, யாரெல்லாம் வந்து இதில வந்து தன்னுடைய பணியை சரியாக செய்யாமல் இருக்கிறார்கள், அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதே சமயத்தில உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. என்ன அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக, டிஃபெண்ட் பண்ணுவதற்காக, ஏன் வந்து தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், ஐஏஎஸ் ஆஃபீசர் இவ்வளோ பேர் வந்து திரும்ப பிரஸ் அண்ட் மீடியா சந்திச்சு பேசுவதற்கான காரணம் என்ன? அப்படின்றத உச்சநீதிமன்றமே வந்து சந்தேகமா எழுப்பியிருக்காங்க. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில தான், அவங்க வந்து தமிழ்நாடு போட்ட அந்த ஒரு நபர் கமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்கிறாங்க. வேண்டாம் அந்த ஒரு நபர் கமிஷன் தேவையில்ல. அதுக்கு பதில் வந்து நாங்க உச்சநீதிமன்ற தலைமையில வந்து ஒரு நீதிபதிய வைத்து, அந்த இடத்துல நம்ம கமிஷன் போடுறோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பும்பொழுது, அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நம்ம இன்னும் வந்து தீர விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க, எங்களுக்கு இவ்வளவு தான் வந்து போலீஸ் பாதுகாப்பு குடுத்துச்சு அப்படின்னு. இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றுல தாவேகா மட்டும் எந்த ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியுமே நடத்தல. இதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், இப்பயுமே இருக்கட்டும். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இல்ல. அ நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லாருமே எல்லா விதமான மக்கள் சந்திப்பு போராட்டங்களையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அங்க காவலர்களுடைய பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா, இருக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஆனா கட்சி வந்து அவ்ளோ வலுவா இருக்கு. அவங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தெரியுது. என்ன பண்ணணும், என்ன ஏற்பாடு பண்ணணும்ங்கிறது எல்லாமே தெரியுது. ஒருவேள அந்த நிர்வாகம், அந்த நிர்வகிக்கிற ஒரு திறன் வந்து தாவேக்காவுல இல்லையோ! அதனால தான் அதுவுமே இந்த இழப்புக்கு ஒரு காரணமா இருக்கலாம் இல்ல இல்லையா? இது நம்ம இன்னொரு ஆங்கிள்லயும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்ப இன்றைக்கு திமுக வந்து ஒரு கூட்டம் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு திமுகவுடைய கூட்டத்தில வந்து அவங்க வந்து நாங்க 3,00,000 பேர் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க 1,50,000 பேர் தான் வருவான். பின்னாடி காலி சேர் தான் இருக்கும். அதேபோல இன்னைக்கு மற்ற கட்சிகள் கூட்டம் நடத்துறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கான கூட்டம் வரும் அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும். ஆனா நம்முடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்க்கிறது என்னன்னா, நம்ம எதிர்பார்ப்பதை விட மக்களுடைய ஆதரவும், மக்களுடைய செல்வாக்கும் அதிகமாக தான் இருக்குதே தவிர்த்து, அது என்னைக்குமே குறைஞ்சதாவே நம்ம பார்க்க முடியல. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும்பொழுதும் நாங்க இவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த குடுக்குறோம். ஆனா இன்டெலிஜென்ஸ்க்கு அதை விட இன்னும் அதிகமாகவே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு நிர்வாகிகளாக எங்களுக்கு வந்து ஒரு மாவட்டத்திலிருந்து எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ நிர்வாகிகள் வருவாங்க, எவ்வளோ தொண்டர்கள் வருவாங்கன்னு நாங்க ஒரு அளவுக்கான ஒரு கணிப்புகள வச்சிருக்கோம். அதையும் தாண்டி மக்கள் குடும்பம் குடும்பமாக வரும்பொழுது, அப்போ அது நம்ம கணிச்சதை விட மிக அதிகமான ஒரு கூட்டத்திற்கு வரும்போது, அந்த இடத்துல தான் நம்ம காவல்துறைக்கு நம்ம பாதுகாப்பு கேட்கிறோம். இதில வந்து நம்முடைய நிர்வாகம் இருக்கிறது. ஏன்னா எல்லா இடங்கள்லயுமே நம்ம வந்து அவர்களுக்கு தேவையான உணவா இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய தோழர்களுமே களத்தில இருந்தாங்க. அதை இன்னும் மெருகேற்றுவதற்காக தான் நம்ம இன்னைக்கு தொண்டர்படை போட்டிருக்கோம். ஸோ இந்த பணிகள் நம்ம செய்யும்பொழுது, ஏன் காவல்துறை கிட்ட போறோம் அப்படின்னா, இது போல நம்ம எதிர்பார்க்காத ஒரு அதிகப்படியான மக்கள் வரும்பொழுது, இல்ல அதிகப்படியானோர் வரும்பொழுது, அதை வந்து சமாளிப்பதற்கு நமக்கு காவல்துறையோட உதவி வேண்டும். அப்படின்றதுனால தான் நம்ம காவல்துறைக்கு போறோம். இப்ப முழுமையாக நம்மளே நிர்வகிக்கிறோம்னா, நம்ம காவல்துறையிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா கட்சியுமே அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதற்காக கேட்கிறோம்? இது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, அந்த இடத்துல காவல்துறையோட உதவி தேவை அப்படின்றதுனால தான் நம்ம கேட்கிறோம். ஸோ அதுதான் இதற்குள்ள வித்தியாசம். ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அந்த இடத்துல வந்து பாட்டிலுக்கு ரூ. 10ன்னு சொல்லும்பொழுது நெறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அது வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. இருந்தாலும் சிபிஐ வசம் இந்த விசாரணை போய் கொண்டிருக்கும். நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு சொன்னீங்க. ஒரு செய்தி தொடர்பாளரா உங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கும் பொழுது, உங்கள விட கொஞ்சம் உயரிய பதவியில இருக்க ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இத பத்தி பேசும்பொழுது ரொம்ப கவனமா பேசியிருந்தணும். முக்கியமா இந்த பொதுக்குழு கூட்டத்துல. 6 மாசத்துல தெரியும் யாரு ரவுடின்னு பேசுனது. அவர் பேசுனது ரொம்ப தப்பு. ஆனா விஜய் அவர்களுமே அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே சொல்லல. இல்ல அது நீங்க ஒரு கோவத்தின் வெளிப்பாடாக நீங்க பார்க்கணும். நீங்க இல்ல யோசிச்சு பாருங்க. அரசியல்ல நம்மளுடைய உணர்ச்சிகள கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளுடைய உணர்வுகள வெளிப்படுத்தினா தொண்டன் என்ன பண்ணுவான்? உணர்வுகள வெளிப்படுத்துறோம்னா, இன்றைக்கு வந்து அவ்வளோ மக்கள வந்து இன்றைக்கு அந்த கரூர்ல மிகப்பெரிய துன்பியல் சம்பவம் நிகழ்ந்திருக்கும்போது, எங்களுடைய உறவுகள்லாம் அங்க மடிந்திருக்கும் பொழுது, ஒரு கேமரா வச்சுக்கிட்டு, அமைச்சர் செந்தில் பாலாஜியும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் உலகமகா நடிகர்களாக ஒரு நடிப்ப வந்து அங்க அரங்கேற்றிட்டு இருக்கிறாங்களே! அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு அந்த கோவம் எப்படி இருக்கும்? அந்த நடிப்பை அரங்கேற்றி விட்டு, எதுவுமே தெரியாதது போல 1 மணி நேரம் வந்து பிரஸ் மீட் குடுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த கோவம் நமக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவையும் செஞ்சுட்டு, தமிழக வெற்றிக் கழகம் வந்து ஏதோ வந்து பயந்து ஓடிட்டதாகவும், தமிழக வெற்றிக் கழகம் வந்து இனிமேல் வந்து அரசியலில் நிலைக்காது என்பது போலவும், தொடர்ந்து வந்து எங்கள் மீது கட்டமைக்கப்பட்ட அந்த அவதூறுகள் இருக்கு பார்த்தீங்களா? இல்ல எனக்கு இந்த இடத்துல தான் முரண்படுது. என்ன அப்டின்னா தொடர்ந்து அவதூறுகள்ன்றீங்க.
நான் 30 பேர் உயிர் இழந்துட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து ஏர்போர்ட்ல போறாரு. ஒரு செய்தி நெறியாளர் ஒருத்தர் கேட்கிறாரு. 30 பேர் அங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது விஜய் அவர்கள் வந்து போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல செந்தில் பாலாஜியோ, இல்ல அன்பில் மகேஷோ, இல்ல முதல்வரோ யாருமே வரல அப்டின்னா, அங்கிருந்து என்ன ஆயிருக்கும் அந்த சிச்சுவேஷன்? இப்போ வந்து தாவேக்காவுடைய நிர்வாகிகள் இருந்தாங்கன்னு நான் கூட ஒரு நீங்க விஷயம் சொல்றேன். சொல்லலாம். ஆனா அன்றைக்கு யாருமே அன்னைக்கு இல்லல்ல. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அன்றைக்கு இரவு எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருமே அங்க தான் இருந்தாங்க. கரூர்லயே தான் இருந்தாங்க. மருத்துவமனைக்கு செல்வதற்காக தான் வந்து அவங்க ஆனா தயாராகிட்டு இருந்தாங்க. அதிகாரம் மிக்கவர்கள் பண்றதுக்கும், சாதாரண மக்கள் பண்றதுக்கும் என்னன்னு தெரியுது இல்லையா? சாதாரண மக்கள், அதிகாரம் மிக்கவர்கள் நீங்க பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா எல்லாத்தையும் குடுப்பதற்காக தான் இங்க அரசு இயந்திரம் நடந்துகிட்டு இருக்குது. அங்க நாங்க வந்து போய் மக்கள சந்திக்கணும். அங்க கரூர்ல இருக்க அந்த மருத்துவமனையில இருக்கக்கூடியவர்களை நாங்க சந்திக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். பட் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு அதற்கான பர்மிஷன் குடுக்கல. நம்மள வந்து அன்றைக்கு இரவு வந்து நமக்கு பர்மிஷன் குடுக்கல. நீங்க வந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும்னு சொன்னாங்க. அப்போ அந்த சூழலை கருதி நம்மள வெளியேற சொன்னாங்க. நம்ம வெளியேறணும். இதுதான் அங்க நடந்ததே தவிர்த்து, திட்டமிட்டு இது நடந்த உடனே நாங்க வெளியேறிட்டோம் அப்படின்றதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம சொல்றோம். இப்படி நடந்தது எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு, பொதுவாக தமிழக வெற்றி கழகத்தை வந்து இவங்க வந்து ஓடிட்டாங்க. இவங்க இல்ல அப்படின்னு கட்டமைக்கும் பொழுது, அதுவும் 40 நாட்களாக தொடர்ந்து நீங்க எவ்வளவு இந்த யூடியூப் மீடியாஸ் எடுத்து பாருங்க. எத்தன பேர் இன்றைக்கு கட்சிக்காரர்கள் முதற்கொண்டு மற்ற கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், இல்ல வந்து ஆதரவாக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள்னு பல பேர் இருக்கட்டும், எவ்வளோ ஒருமையில பேசியிருக்கிறாங்க. எவ்வளோ வந்து பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கான தேவை என்ன இருக்கிறது? இங்க வந்து விசாரணையே இன்னும் முடியல. இப்ப யார் மேல குற்றம் இருக்கிறது? யார் வந்து சரியாக செயல்படல? யாருடைய குறைபாடுகளால இது நடந்திருக்குன்னு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணை நடந்து துவங்கி இப்ப தான் போய்க்கிட்டு இருக்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக தாவேகா மேல ஒரு கரும்புள்ளி குத்தக்கூடிய அளவிற்கு, தாவேகாவோட அரசியலையே வந்து நிப்பாட்டி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவ்வளவு தூரம் இறங்கி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, அந்த கோவத்தின் வெளிப்பாடு தானே தவிர்த்து, மற்றபடி எங்களுக்கு அவங்க திமுகவுக்கும் என்ன இருக்கு? எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பர்சனல் பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மக்களுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சியை குடுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அவ்வளவுதானே தவிர்த்து, வேற எதுவுமே கிடையாது. இந்த ஊழல் ஆட்சியை அகற்றிவிட்டு மக்களுக்கு ஊழல் இல்லாத ஒரு ஜனநாயக ஆட்சியை குடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அங்க மதவாத ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக ஆட்சியை நீக்கிவிட்டு, இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு ஆட்சியை குடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இவ்வளவுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. நாங்க அத நோக்கி தான் நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த பயணத்துல எங்க மேல ஒரு திட்டமிட்ட கரும்புள்ளிய குத்தணும்னு முயற்சி பண்ணும்போது, அதுவும் நாங்க 40 நாட்களா அந்த கல்லடிகள வாங்கிட்டு தானே இருந்தோம். எங்களுடைய உறவுகளுக்காக நாங்க அந்த அமைதி காக்கும் பொழுது, இவர்களுக்கு இடிந்த அத்தனை கல்லடிகளும் நாங்க வாங்கிட்டு தானே இருந்தோம். அப்ப அந்த கோவத்தின் வெளிப்பாடு அங்க இருக்க தானே செய்யும். ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு, மூத்த பத்திரிகையாளர். மீசெல்லாம் பெருசா வச்சிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து வெட்டணும், குத்தணும்னு பேசுறாரு. ஏன் இத யாருமே கண்டிக்கல? அவர் யாருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு? திமுகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர் அவரு. அவர் மீசையே வந்து திமுகவுக்கு ஆதரவாக மட்டும் தான் துடிக்கும். மத்த மக்களுக்காகலாம் துடிக்காது. என்றைக்கெல்லாம் மக்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் அவர் குரல் கொடுத்துட்டாரா? மக்கள் பிரச்சனை எல்லாத்துக்கும் அவர் வீடியோ போட்டாரா? திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அவல நிலைகள் எல்லாத்துக்கும் அவர் வீடியோ போட்டிருக்காரா? எடுத்து காட்ட முடியுமா? என்றைக்கெல்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தேவைப்படுதோ அப்பதான் அவர் பேசுவார். இது வரலாறு முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு வெட்டிடுவேன், குத்திடுவேன் ஒரு தலைவரை கீழ்த்தரமா பேசுறதும், மிரட்டும் துணியில பேசுறதும், இதை ஏன் யாருமே கண்டிக்கல? அப்ப இப்படிப்பட்ட பேச்சுகள் வரும்போது எங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்த தானே வேணும். எப்படி நான் வெளிப்படுத்த முடியாம இருக்க முடியும்? இதை ஏன் எந்த அமைச்சருமே கண்டுக்கல? ஏன் முதலமைச்சர் கண்டிக்கல? ஏன் காவல்துறை அதிகாரிகள் கண்டிக்கல? அப்ப இதெல்லாம் இருக்குல்ல, இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அரசியல பொறுத்தவரைக்கும் எதிர்ப்பு அரசியல் இருக்கலாம். எதிரி அரசியல் இருக்கவே கூடாது. ஆனா தாவேகா அத தொடர்ந்து பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த இடத்துலயுமே ஆதவர்ஜுனா பேசும்போது விஜய் அவர்கள் எதுவுமே மறுக்கவே இல்ல. அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் வந்து அங்க ஆதவர்ஜுனாவ கண்டிச்சிருந்தாங்க. அந்த பேச்ச இல்ல நிப்பாட்டி நீங்க இருந்தாங்கன்னா என்ன இடத்துல தவறுன்னு சொல்லுங்களேன். நீங்க அவர் சொன்ன விஷயத்துல என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? சார் அரசியல பொறுத்தவரைக்கும் உணர்வுகளையும், உணர்ச்சிகளையும் ஒரு தலைவன், அரசியல் தலைவர்கள் கண்டிப்பா சரி, ஒரு கட்டுப்படுத்தி மக்களுக்கு ஆகணும் அப்போ சார். உங்களோட உணர்வை நீங்க எப்படி கடத்துவீங்க? அதுக்குன்னு இடம் இல்ல, பொருள் நீங்க ஏவல்ன்னு யோசிச்சு ஒண்ணு பாருங்க. இருக்குல்ல சார். நீங்க வந்து ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்திருக்குன்னு நம்ம சொல்றோம், பொறுப்பு ஏத்துக்கிறோம்னு நம்ம சொல்றோம், விசாரணைகளை நாங்க எல்லாத்தையும் வந்து சமர்ப்பிக்கிறோம்னு சொல்றோம். இவ்வளவு தூரம் நாங்க பொறுப்பேற்று இல்ல இந்த செயல்படுறோம். கரூர் சம்பவத்திலயுமே இல்ல, விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு இல்லையா? அதுல மக்களுக்கு ஆதரவா குடுக்குறாரு. ஓகே தப்பு நடந்தது சரி பண்ணலான்ற ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. இடையில வந்து என்னன்னா, சிஎம் சார் நான் இங்க தான் இருப்பேன். ஒண்ணு ஆபீஸ்ல இருப்பேன், வீட்ல இருப்பேன்னு சொல்றது ஆமாங்க. எல்லாமே நீங்க தொண்டர்களுடைய நீங்க உணர்வுகள நீங்க தூண்டும் விதமா இருக்கு. ஆல்ரெடி ஒரு எல்லாரும் தூண்டுற விஜய் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா தூண்டுறதும் இருக்குன்னு கிடையாது. உங்களுக்கு சொல்லிட்டு என்ன இருக்காங்க. நடந்ததுன்னு நான் தெளிவா ட்ரிகர் பண்ற விதமா நான் இல்லையா? உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப நான் உங்களுடைய உங்களுக்கு தொண்டர்கள் தெளிவா யாரும் சொல்றேன். கத்தியும் அருவாளையும் எடுத்துட்டு வெட்டுவேன்னு போக நான் உங்களுக்கு மாட்டாங்களா? தெளிவா சொல்றேன்.